ராகவில் இது மர்ம தேசம். வணக்கம் திரு கிருஷ்ணா. வணக்கம் கீதா. என்ன சார் அப்படி நடந்துச்சு உங்களை பயன்படுத்தின மாதிரி? இது நம்ம பேய் பார்த்திருப்போம்னு சொல்லுவாங்க. இது எனக்கு பேய் பிடிச்ச சம்பவம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பேய் உங்க மேல? ஆமா. என்ன ஆச்சு? ஓகே, நாங்க 2019 பிப்ரவரி போல நாங்க கேமன் ஹைலாண்ட்ஸ் எங்களோட டீம் எல்லாம் ஒரு டீம் பில்டிங் ஈவெண்ட்ஸ்க்கு போனோம். சோ போகும்போது நாங்க அந்த ஹோட்டல் பேரு ஞாபகம் இல்ல. சோ அங்க போய் தங்கிட்டு ரொம்ப டிலேவானனால டின்னர் 12 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஸ்டீம் போர்ட் ரெஸ்டாரண்ட் போனோம். சோ அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு நான் ஸ்டீம் போர்ட் அவ்வளவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனா மெஜாரிட்டி அங்கதான் போகணும்னு சொன்னதும் நம்ம அங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன அது ரா மீட் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுறதுல. சோ போய் சாப்பிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் நான் வாஷ்ரூம் போறேன்னு சொன்னேன். அந்த இடத்துல அங்க மழை, அந்த டைம் ஒரு 12 மணி போல மழை. அண்ட் தென் எனக்கு வாஷ்ரூம் போகணும்னு தோணுச்சு. வாஷ்ரூம் அந்த கடைக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு தூரமா. நாங்க வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வரும்போது ஒரு அங்கிள் நின்றுட்டு இருந்தாரு. அங்கிள் நின்று நீ எங்க இருந்து வந்த எங்கிட்டன்னு கேட்டாரு. அப்போ நான் சொன்னேன் நான் கேரளா இருந்து வந்திருக்கேன். எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு. நானும் எல்லாத்தையும் சொன்னேன். இத்தனை பேர் வந்திருக்கோம், இந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கோம், இத்தனாவது மாடியில தங்கியிருக்கோம்னு நான் அவர்கிட்ட எல்லாம் சொன்னேன். அவரும் சொன்னாரு நானும் கேரளா இருந்து வந்திருக்கேன், நாங்க எங்க மக கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. முடிஞ்ச உங்க வீட்டு அட்ரஸ், அக்கவுண்ட் நம்பர், ஐசி நம்பர் கொடுத்துருக்கலாம்ல. ஐயோ, நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கே தெரியாம நான் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு எத்தனை காடியில போயிருக்கேன்னு கூட சொன்னேன். வாவ், ஓகே. சொல்லிட்டு திடீர்னு அங்கிள் நான் எனக்கு மணி ஆச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த டாய்லெட் பின்னாடி புஷ் காடு, அந்த காட்டுக்குள்ள போயிட்டாரு. காட்டுக்குள்ள போனதும் நான் வந்துட்டு உட்காந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு அங்கிள் பார்த்தேன், அங்கிள் என்னை பத்தி எல்லாம் விசாரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனா அந்த அங்கிள் வரவே இல்லை. நான் அந்த பின்னாடி வாசலே பாத்துக்கிட்டு இருக்கேன், அவர் வருவாருன்னு. சோ அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கிற சமயம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என்னோட கேரக்டர் மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நம்ம சொன்னா நான் ஹோட்டல் போலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்க டீம்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போயிருந்தோம். கேர்ள்ஸ் ஒரு கேர்ள் என்னோட காடியில ஏற வரும்போது நான் சொன்னேன் நீ ஏற வேண்டாம், ஏன்னா காய்ஸ் மட்டும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காய்ஸ் நான் பின்னாடி சீட்ல தான் உட்காருவேன்னு சொல்லிட்டேன். சோ நான் அவங்க கிட்ட சொன்னது என்னன்னா நேரா ஹோட்டலுக்கு மட்டும் போங்கன்னு. சோ இவங்க கேட்டாங்க நீ ஏன் இவ்வளவு ரூடா பேஸ் பண்ற அப்படின்னு. ஆனா எனக்கு மைண்ட் நானா பேசணும்னு எனக்கு தெரியல. அப்ப நான் காடி ஏறினது நான் படுத்துட்டேன்னு சொன்னாங்க. பின்னாடி சீட்ல படுத்துட்டதும் திடீர்னு நினைச்சிட்டு கார ஹைவே போங்க, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னதான் எனக்கு அது ஞாபகம் இல்ல. அங்க இத்தனை பேர் இறந்திருக்காங்க, நான் அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு திருப்பி நான் படுத்துட்டேன். அப்போ ஒரு கட்டத்துல போகும்போது அங்க ஒரு கோன் இருந்துச்சு, ஹோட்டல் போற ஒரு கோன் இருந்துச்சு. சோ அந்த கோனுக்கு பின்னாடி ஒரு கேர்ள் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு வெள்ளை டிரெஸ் மாதிரி போட்டு இருந்தாங்க. சோ அந்த கேர்ள் கிளியரா எனக்கு தெரிஞ்சு வெரி பிரிட்டி கேர்ள். அப்போ நான் என்னுடைய காடி ஓட்டிட்டு இருந்த ஃப்ரெண்டும் முன்னுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் இதுக்கப்புறம் எங்கேயுமே நிக்காம நேரா ஹோட்டல் லவ்லி இருக்கும் பார்க்கிங் இருக்கும் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது சடன்லி இன்னொரு காய் 24 மினி மார்க்கெட் ஏதோ தண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டு போயிட்டாரு. அப்போ நான் அந்த காடி ஓட்டுனவர்கிட்ட சொன்னேன் நீ ஏன் காடி நிப்பாட்டினு சொன்ன, யாரை கேட்டு காடி நிப்பாட்டினு சொன்னேன். ஏன்னா அது பக்கத்துல உட்கார்ந்து இருந்துச்சு என் காடி பக்கத்துல. நான் அந்த ரியர் கண்ணாடி வழியா பாத்துட்டேன். சோ பார்த்ததும் அவங்க அந்த கேர்ள் என் கையை பிடிச்சிட்டாங்க. சோ கையை பிடிச்சதும் என்னோட கையை எடுக்க முடியல. ஸ்லோவா எனக்கு உள்ள போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்க காருக்குள்ளார உட்கார்ந்திருக்கீங்க? ஆமா, காருக்கு பின்னாடி சீட்ல உட்காந்துருக்கேன். அந்த லெஃப்ட் சைட் பின்னாடி உட்காந்துருக்கேன். அவங்க ரைட்ல உட்காந்து என் கையை பிடிச்சி அவங்க என் உடம்புக்குள்ள போற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் லேடி பெண் குரல்ல பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு. அதுவும் மலையில பேசிருக்கேன். பேசிட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்ததும் ஹோட்டல் ரூமுக்கு வந்ததும் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாடலுக்கு பிறகு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.
திரு கிருஷ்ணா அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட கேமரா ஹைலண்ட்ஸ்க்கு போயிருந்தப்போ நடந்த ஒரு சம்பவம் நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் வாஷ்ரூம்க்கு போகும் பொழுது ஒரு அங்கிளை பார்த்து நிறைய விஷயம் பகிர்ந்துருக்கிறாரு. அவரோட டீட்டெயில்ஸ் எங்கேருந்து வந்திருக்கோம் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காரு, ஹோட்டல் இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டு திருப்பியும் காரில் ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தப்போ எங்கேயோ வெயிட் பண்ணும்போது ஒரு பெண் அவரோட கையை தொட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளார அந்த பெண் புகுந்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல். பெண் குரல்ல பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஹோட்டல்ல போய் சேர்ந்தீங்க, என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணா? ஸோ ஹோட்டல்ல போயிட்டு காடியை பார்க் பண்ணதும் நான் என்னுடைய இன்னொரு டீம்மேட் இருக்காரு. ஸோ அவரை நான் கூப்பிட்டுட்டு அவரு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறதுக்காக நான் நீங்க ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ பை காட் கிரேஸ் அவரே எனக்கு கால் பண்ணாரு. நான் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் என்னுடைய போன் டிஸ்பிளேல அவர் பேர் வந்துச்சு. என்னுடைய காரியில் உட்காந்துருந்த அந்த பையன் போன் எடுத்துட்டு சரி நீ கொஞ்ச நேரம் பார்க்கிங் லாட் வா, கிருஷ்ணாக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. யாருமே காடி உள்ளுக்கு ஏற முடியாம அந்த காடி எல்லாரையும் விரட்டிட்டு காடி கதவு திறக்க முடியாம நான் மட்டும் தான் உள்ளுக்கு உட்கார்ந்துருக்கேன். சோ அந்த பையன் மட்டும் காடிக்குள்ள திறந்து வந்துட்டு நான் நிறைய விஷயங்கள் மலாயில பேசினேன்னா, ஆனா அதுல 1-2 எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, நீங்க தான் கூப்பிட்டீங்க நான் போக மாட்டேன்னு சொன்னேன்னா அது மட்டும் எனக்கு லைட்டா ஞாபகம் இருக்கு. நிறைய விஷயங்கள் ரொம்ப நேரம் அந்த கான்வர்சேஷன் நடந்து என்னை ரூம் கூட்டு போய் படுக்க வச்சு ஒரு லைக் 3 to 4 மார்னிங் வரைக்கும் நான் ரெஸ்ட்லெஸ்ஸா ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு அப்படியே நாக் அவுட் தூங்கிட்டேன். ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ரூம்ல இருந்தாங்களோ எல்லா ஃப்ளோர்லயும் எல்லாருமே அந்த உருவத்தை பாத்துருக்காங்க. என்ன உருவம் அது? அந்த லேடி உருவம். அந்த லேடி வெள்ளை சட்டை போட்டு பிரிட்டி லேடி எல்லாரு கட்டிலையும் போய் உட்காந்துட்டு எல்லாரு ரூமுக்கும் போயிருந்துச்சா. ஆனா இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, என்ன அது டிஸ்டர்ப் பண்ணாம நான் அன்னைக்கு நைட் ஃபுல்லா நல்லா தூங்கினேன். சோ ஒருவேளை என் மேல போயிருக்கோம், அதனால எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ். விடிஞ்ச பிறகுதான் எல்லாரும் ஒவ்வொரு கதையை சொல்றாங்க, நான் பார்த்தேன் நீ பார்த்தா நான் பார்த்தேன். ஆக்சுவலி நான் தான் கொண்டு வந்தேன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கப்புறமும் 2020 அக்டோபர் அதே பெண் நான் ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஜோஹோ போயிட்டு இருக்கேன், ஹோம் டவுன் போயிட்டு இருக்கேன். அந்த கேர்ள் மறுபடியும் என் காடி பின்னாடி உட்காந்து என்னோட காடியில எனக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. நீங்க தனியா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, நான் தனியா தான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். சோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு அந்த முகம் ஞாபகம் இருக்குல்ல. என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன், ஒருவேளை இவங்க என்னதான் ஃபாலோ பண்றாங்களா இல்ல என் காடியில இருக்காங்களா. ஏன்னா கேமராஸ் போகும்போது என்னோட ஃப்ரெண்ட் காடியில போனோம். எனக்கு தெரியல. ஆனா சம்டைம்ஸ் எனக்கு அந்த பொசஸ் ஆறது இவங்க நல்ல கூட இருந்தவங்க கொஞ்சம் தைரியமா இருந்தாங்க. சோ 100% கேர்ள் குரல்ல பேசிட்டு மலாயில பேசிட்டு. சோ ஆனா என்ன ஒண்ணுன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. என்னதான் சொல்ல வராங்கன்னு தெரியல. எனக்கு தெரியுது இதோட நான் 2 வாட்டி ஒரே உருவத்தை பாத்துட்டேன். ஏதாவது சொல்ல வரதா இருந்தா சொல்லி இருக்கலாம், எனக்கு ஒண்ணும் தெரியல கீதா. சோ நீங்க கார்ல நீங்க டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, அவங்க பின்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சு? ஓகே, அந்த காடியில போகும்போது ஒரு டைம் ஒரு அந்த அழுவன வார்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த பணத்து மேல அடிக்கும் அழுவன வார்டு அப்படின்னு ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் அந்த வார்டு காடிக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா நைட்ல டிரைவ் பண்றதுல நான் போக்கஸ் பண்ணல. ஒரு டைம் மட்டும் நான் கண்ணை தொடர்ந்து போக்கஸ் பண்ணேன். அந்த முடி என்னோட டிரைவர் சீட் பின்னாடி நம்ம சாயிற இடம் இருக்குல்ல, அதுல அந்த முடி என் முகத்துல பட்டுச்சு. அது மீறி நீங்க இன்னும் கார் ஓட்டிட்டு இருக்கீங்க? ஓட்டிட்டு நான் ஒன்னும் ஹைவேல நடு லைன்ல போயிட்டு இருக்கேன். நான் ஏதாவது ஒரு கேப்ல காரை நிப்பாட்டி அங்கேருந்து உள்ள புடிச்சிருப்பேன் ஒரு ஓட்டத்தை. சோ அந்த மாதிரி ஓட்டுனா அவங்க கண்ணாடியில எட்டி பார்த்தா அந்த 2 கண்ணு தெரிஞ்சிச்சு அதே பொண்ணு. அப்போ என்னோட கை ஆட்டோமேட்டிக்லி என்ன பண்ணுச்சுன்னா நான் யூடியூப் ப்ளூடூத் வழி நான் பாட்டு கேட்டு இருந்தேன். டக்குன்னு நம்ம ஒரு சாமி பாட்டை போட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அவங்க உருவம் மறைஞ்சிருச்சு. ஆனா அந்த வாடை நான் ஜேபி போயிட்டு சேர்ந்து 2வது நைட் வெளியே போகும்போது கூட என்னோட காடியில அந்த அந்த பண வாடை இருந்துச்சு. இடையில இதே ஒரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. பிடி போனோம். பிடி மார்ச்ல போனோம் 2020. அதே கேர்ள் அதே பிடியில நாங்க போன ஷேலையில அதே உருவத்தோட கட்டில் கீழே இருந்தாங்க. கட்டில் கீழே அவங்க இருந்தாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி பாத்தீங்க? ஏன்னா நான் எப்படி அதை பார்த்தேன்னா, முதல்ல போகும்போது அந்த பையனுக்கு சொல்லிட்டானுங்க ரொம்ப ஹவுண்டடான அந்த இடம், நீங்க பத்திரமா இருங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், எனக்கு ஏற்கனவே கேமரால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ரூம் போகும்போது பார்த்து பத்திரமா போகுது. நான் பாட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் வெளியே நார்மலா இருந்தேன். அந்த ஈவினிங் பார்பிக்யூ செய்யும் போது நான் அந்த ஜன்னல் வெளியே பார்த்தா ஒரு கேர்ள் நின்னாங்க.
சோ அந்த கேர்ள் என்னது நான் வந்து சொல்லல. அதுல ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டா, நீ ஏதாவது பாத்தியா அப்படின்னு. நான் ஒன்னும் பாக்கலன்னு. ஆனா நான் எதுவுமே சொல்லல, ஏன்னா நம்ம சொல்லி யாருக்கும் பயம் வந்துடக்கூடாதுன்னு. ஜாமான் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னைக்கு நைட்டே நான் வெளியாயிட்டேன். பீடியில இருந்து அன்னைக்கு நைட்டே வந்து நான் வீட்டுக்கு போறேன், கேள் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது நான் குனிஞ்சு என்னோட பேக் எல்லாம் பேக் பண்ணும் போது அவங்க கட்டில் கீழே இருந்து க்ரோல் பண்ணாங்க. அப்போ கூட உள்ள பையன் என்ன சொன்ன, அவர் தான் டிரைவரு. நான் சொன்ன சீக்கிரம் படி விட்டாருங்கன்னு. மத்த நாள் அடுத்த நாள் ஆபீஸ் எல்லாம் போகும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, என்னோட குரல்ல வந்து யாரோ வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம், எல்லாரும் பேரையும் சொல்லி. அப்போ கிருஷ்ணா வந்து அந்த இடத்துலயும் இல்ல, ரெண்டு ஷேலே. ஆனா அடுத்த ஷேலையில வந்து என்னோட வாய்ஸ்ல வந்து எல்லாரும் பேரு யாராவது பேரை சொல்லி கூப்பிடுவானா. இவங்க சொன்னாங்க, கிருஷ்ணா உள்ளுக்கே இல்லையே, இந்த பேர் வந்து யாரு வந்து அவர் வாய்ஸ் யூஸ் பண்ணி வந்து கூப்பிடுறாங்கன்னு. ஜன்னல் இருந்து பார்க்கும்போது நான் வந்து அடுத்த ஷேலையில வேற இடத்துல உட்கார்ந்து அப்படின்னு சொன்னாங்க. சோ எனக்கு எதுவுமே லிங்க் பண்ண தெரியல. ஆனா அந்த கேர்ள் வந்து ஒரு வாட்டி கனவுல சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்க பேர் வந்து மாயான்னு சொன்னாங்க. இது வந்து என்னோட இடம், அது மட்டும் தான் சொன்னாங்க, வேற எதுவும் சொல்லல. கிருஷ்ணா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு இந்த கதையை பத்தி மறுபடியும் நினைச்சிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. இன்னைக்கு இரவு மாயாங் உங்க பக்கத்துல வந்து உட்கார சரி, மறுபடியும் என்ன விஷயம்னு கேட்டுருவோமே. இந்த மாதிரி புரியாத புதிர் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? மர்ம தேசத்துல பேசணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 036-493-3333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்ல இருக்குங்க, SYOK. லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். இது மர்ம தேசம். ராகவில் உங்களுடன் கீதா. அமானுஷ்யமா அப்படி என்னதான் நடந்தது மிஸ் சரிதா, சொல்லுங்க. இது வந்து ஒரு இயர்ஸுக்கும் எங்க வீட்டுல நடந்தது. அப்ப வந்து ஒரு நாள் வந்து வீட்டு பின்னாடி வந்து நிறைய அந்த ஸ்ட்ரே கேட்ஸ் நிறைய இருக்கும், பூனைகள் நிறைய இருக்கும். ஸோ வீட்டுல மீன்லாம் சமைச்சா வந்து அதை எடுத்துட்டு பின்னாடி போடுவோம். ஸோ எங்க வீட்டு சைட்ல வந்து ஒரு வாழை மரம், கட்டை வாழை மரம் வச்சிருந்தாங்க அம்மா. எங்க வீடு வந்து கடைசி வீடு. ஸோ ரோடு இருக்கும், ரோடு தாண்டி தான் அடுத்த வீடு. ஸோ அந்த கடைசி வீடோட ஓரத்துல வந்து ஒரு கட்டை வாழை மரம் வச்சிருக்கோம். இருக்கும்போதே ரொம்ப பேர் சொன்னாங்க, வேணாம் வைக்காதீங்க, ஏன்னா கட்டை வாழை மரத்துல வந்து வேற ஏதாவது வந்து குடியிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற ஏதாவது இந்த பிளாக் என்டிட்டி வந்து குடியிடும், வேணான்னு. ஸோ நம்மள பழம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கட்டை வாழை மரம் வச்சாச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு மணி ஒரு 7:30 மத்தியானம் போல இருக்கும். மீன் அஞ்சுட்டு சரி எடுத்து போய் போடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நின்று கோழிங்களுக்கு பூனைங்களுக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். போட்டுட்டு இருந்துட்டு அந்த மங்கல வந்து கொஞ்சம் ரத்தம் இருந்துச்சு, அந்த மீன் பச்சை மீன்னால அந்த ரத்தம் இருந்துச்சு. என்ன செஞ்சேன், சரி எடுத்து ஊத்திடுவோம் சொல்லிட்டு வேகமா ஊத்தும் போது சீலாப்பா அந்த மரத்து மேல ஊத்திட்டேன், கட்டை வாழை மரத்து மேல ஊத்திட்டேன். ஊத்தினோடனே அந்த ரத்தம் வந்து மேலேந்து வடி போனது வேற நின்று பார்த்தேன். அது சரி மரத்து மேல ஊத்தியாச்சு ரத்தத்தை, சரி அப்புறம் அடிச்சு விட்டுக்கோன்னு சொல்லிட்டு டோட்டலா அதை நான் மறந்துட்டேன். ஓகே, அப்ப அதோட வந்து அந்த நைட் ஒரு மணி ஒரு 3 இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ரூம், அந்த ரூம்ல தான் தூங்குவேன். வெளியே வந்து ரூம் ஜன்னல்ல வந்து பார்த்தா வந்து நாய் கட்டி போட்டுருக்கோம் வீட்டுல வெளியே. ஸோ தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு மணி கரெக்டா 3 மணிக்கு தான் அது தூங்கிட்டு இருக்கும்போது ஹாஃப் தூக்கத்துல லேசா கண்ணு முடிச்சு பார்க்கும்போது வந்து என் கால் மாட்டிக்கு வந்து ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருந்துச்சு, நல்ல கருப்பு உருவம். ஸோ ஹாஃப் தூக்கத்துல வந்து டக்குன்னு ஏஞ்சிட்டேன். லைட் கட்டி பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ as usual நம்ம வந்து என்ன நினைப்போம், ஓகே நம்ம தான் இமேஜின் பண்ற போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை நம்பல. ஓகே நம்ம கனவுல ஏதோ நினைச்சிருப்போம் சொல்லிட்டு நான் தூங்கிட்டு மத்திய நாள் அதை பத்தி டோட்டலா மறந்துட்டேன். ஸோ த நெக்ஸ்ட் டே அதே போல தூங்கிட்டு இருக்கும்போது 3 மணிக்கு நாள் காலுக்கிட்ட நின்று இருந்தது வந்து என் பக்கத்துல கட்டில் ஓரம் நின்றுச்சு, மெத்த ஓரம் நின்று என்னை பார்த்துட்டு. ஸோ நான் வேகமா முடிச்சுட்டு அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த டைம்ல கரெக்டா முழிப்பு வந்தோன்னா கருப்பு உருவம் பக்கத்துல நின்று என்னை பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனா வெறும் உருவம் தான், கண்ணு எல்லாம் ஒண்ணுமே தெரியல, வெறும் ஒரு உருவம். ஸோ கட்டிட்டு ஏஞ்சிட்டு லைட் கட்டி பார்த்தேன், ஒன்னும் இல்லை. ஏமா கட்டிட்டேன்னா லைட் ஒன்னும் இல்லையா சொல்லிட்டு லைட் கட்டி அப்படியே தூங்கிட்டேன். பயம் எடுத்துச்சு, ரொம்ப பயம் எடுத்துச்சு. ஸோ மத்திய நாள் ஏஞ்சி அம்மாட்டு சொன்னா தங்கச்சி சொன்னாங்க,
தங்கச்சி சொல்லிச்சு, ஏற்கனவே நானும் பார்த்திருக்கேன்க்கா, நம்ம அந்த கட்டை வாழை மரத்துக்கிட்ட தான் நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சுன்னா, தூங்கிட்டு இருக்கும்போது 3 மணி போல, அது கரெக்டா 3 மணிக்கு தான் அது வந்து அந்த டிஸ்டர்ப் பண்ணதான். 3 மணிக்கு வந்து நாய் குலைச்சிருக்கு. ஜன்னலை திறந்து பார்த்தோன்னா நாய் இங்க கட்டி போட்டிருக்கோம். இது ஜன்னலை திறந்து பார்க்கும்போது நாய் வந்து நாய் கூண்டுல இருந்து எட்டிக்கிட்டு அந்த பின்னாடி வாழை மரத்துக்கிட்ட எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு. தலையை வந்து கூண்டுல இருந்து வெளியே விட்டு வாழை மரத்துக்கிட்டு எல்லா நாயும் பார்த்துட்டு இருந்துச்சு, 3 நாயும். இப்ப தங்கச்சி என்ன அது திருநா எவனாவது வரானா, நாய் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு ஜன்னல்ல இருந்து எட்டி பார்க்கும்போது அந்த வாழை மரம் பக்கத்துலயே கருப்பு உருவம், நல்ல முடி நீட்டா, அந்த நீட்டு முடிய வந்து கையில வரட்டி விட்டுக்கிட்டே, ஆனா எங்க வீட்டு பக்கம் பார்க்காம ஒப்போசிட் சைட் பாத்துக்கிட்டு முடிய வந்து அப்படியே வரட்டி விட்டுக்கிட்டே பாத்துட்டு இருந்துச்சான். சோ நாய்ங்கெல்லாம் வந்து சொன்னா, நாய் குலைக்கல ஒண்ணு சரி போட்டு குலைச்சா அதோட ஒண்ணும் இல்ல, அதோட இது ஜன்னலை சாத்திட்டு பயத்துல வந்து படுத்துருச்சு. மத்தியானம் அம்மா கிட்ட ஊட்டி தான் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாது இந்த கதை. நான் சொன்னேன், நான் சொல்லிட்டேன் ஆமாக்கா நானும் பார்த்தேன் அப்படின்னு. ஓகே, தேர்ட் டே என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு சொல்லுங்க. ஓகே, மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364313333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகவில் இது மர்ம தேசம். மிஸ் சரிதா அவங்க வீட்டு பின்னாடி மீன் தலையை வந்து பூனைகளுக்கு போடுறதுக்காக போய் கொட்டிட்டு அங்க இருந்த அந்த மீனோட ரத்தத்தை வந்து வாழை மரத்துக்கிட்ட ஊத்திட்டு வந்துட்டாங்க. அந்த நைட்டு கால் மாட்டுக்கிட்ட அவங்க ராத்திரில தூங்கும் போது ஒரு 3 மணி போல உருவத்தை பார்த்திருக்காங்க, கருப்பு உருவம். மனப்பிராந்தின்னு நினைச்சு விட்டுட்டாங்க. 2வது இரவு தூங்கிட்டு இருக்கும்போது அதே விடிகாலையில 3 மணிக்கு அதே கருப்பு உருவம் அவங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்ததா அவங்க பார்த்தாங்க. அவங்களோட தங்கையும் வந்து வாழை மரத்துக்கு பக்கத்துல அந்த கருப்பு உருவத்தை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் என்ன நடந்தது சொல்லுங்க. ஓகே, 3வது நாள் வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்துல வந்து படுத்துருந்துச்சு அந்த உருவம். நான் திரும்பும் போது நான் அதை வந்து கிட்ட பார்த்துட்டேன். திரும்பும் போது கிட்ட பார்த்தோன்னே அதோட கண்ணும் அதோட பல்லும் பார்த்தேன். கண்ணு நல்லா சோப்பா இருந்துச்சு, பல்லு நல்லா நீட்டா இருந்துச்சு. என் முகத்தோட கிட்ட அது என்னை பார்த்துச்சு. ஸோ பார்த்தோன்னே அப்கோர்ஸ்லாம் அதை மாரி பார்த்தா அலறிக்கிட்டு ஏஞ்சி லைட் எல்லாம் தட்டிட்டு, வீட்டு லைட்டே தட்டிட்டு என் கை காலெல்லாம் உதறா இருக்கும். ஆனா லைட்லாம் தட்டினோன்னா அது தெரியாது, அந்த இருட்டுல தான் அது இருக்கும். அப்போ வந்துட்டு அம்மா வந்து ஹால்ல படுத்துருக்காங்க வண்டியா. ஸோ நான் வந்து அம்மா சொன்னேன், திருப்பி அது வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணுமா, ரொம்ப பயமா இருக்குன்னு. அவங்க சொன்னா சரி பல நீ வந்து என் பக்கத்துலேயே படுத்துக்கோ. அம்மா ஒத்த மெத்தையில தான் படுத்திருப்பாங்க, நீ என் பக்கத்துலேயே படுத்துக்கோ, அது நாளைக்கு காலில் பார்ப்போம் இப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னே நானும் வந்து பக்கத்துல படுத்துட்டேன். கை கால் உதறது ஒன்றும் நிக்கல. அதுக்கு அப்படியாப்பட்ட ஆத்திரம் நான் வந்து ஏஞ்சி வந்துட்டேன் அந்த ரூம்ல இருந்து ஏஞ்சி வந்துட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து என் சட்டை, என்னோட முதுகுல சட்டையை கொடுத்து ஒரு விழு ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது படுத்து. எனக்கு ஃபீல் பண்ணுது அந்த நகம் வந்து என் முதுகுல படுறேன். வேகமா கத்திட்டு ஏஞ்சிட்டு அதோட ஒன்னும் செய்ய முடியல. லைட் எல்லாம் தட்டி விட்டாச்சு. சிறான பயம். அம்மா இருட்டு பிடிச்சிட்டு தூங்கிட்டோம். மத்திய நாள் மாமா வந்தோன்னு சொன்னோன்னே அந்த வாழை மரத்துல தான் இந்த நோய் இருக்கு. ஸோ அப்படி ரத்தத்தை ஊத்துனதுனால அது மச்சம் நான் அதை வந்து சாப்பாடு கொடுத்ததா ஆயிடுச்சு. முஸ்லிம் கறி துவானுக்கு. ஸோ நான் சொன்ன உருவத்தெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் சொன்னாங்க அது ஹத்துராயாவா தான் இருக்கும். அது மேபி அந்த மரத்துல வந்து அந்த டைம்ல அது குடி இருந்திருக்கு. ரத்தம் ஊத்தணும்னு நான் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து அது டிஎன்ஏ துவான். ஸோ அதனாலதான் அதை என்னை அப்ரோச் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சாங்க, நம்ம தமிழவங்களை தான் வாழை மரத்தை வெட்டக்கூடாதுல்ல. ஸோ எல்லாம் ஒரு தம்பிங்கெல்லாம் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து மரத்தை எல்லாத்தையும் வேரோட புடுங்கி கொண்டு போய் புடுங்கி தூங்கி வச்சுட்டு வந்துட்டானுங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நாங்க பூங்காராய வச்சிட்டோம். அதோட அந்த பிரச்சனை அதோட டிஸ்டர்ப் பண்றது இல்லை. இப்போதைக்கு கடவுள் புண்ணியத்துல எதுவுமே இல்லை. இன்னொரு வாழை மரம் மறுபடியும் நடணும்னு தோணுதா? இல்ல, பிளாஸ்டிக் வாழை மரம் கூட நான் வாங்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு பெரிய எஃபெக்ட் உங்களுக்கு? அதுக்கு பிறகு ஒரு 5 மாசத்துக்கு 6 மாசத்துக்கிட்ட லைட் தட்டி விடாம என்னால தூங்கவே முடியாது. ஃபுல் லைட்ல தான் தூங்குது, அந்த அளவுக்கு பயம்.
இந்த மாதிரியான அமானுஷ்யமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? அதை பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0164413333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ணுங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.